வணக்கம். நீங்க ஆசையா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க கனவு கிச்சனை கட்டியிருப்பீங்க. ஆனா சிங்குக்கு கீழே இருக்கிற கேபினெட்டை திறந்தா மட்டும் எங்க இருந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை வருதா? அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை எப்படி நிரந்தரமா சரி பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாடை குப்பை தொட்டியில இருந்து வரல. இது உங்க சிங்குக்கு கீழே இருக்கிற குழாய்களுக்குள்ள இருந்து தான் வருது. வாங்க, இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, இது நீங்க சரியா சுத்தம் செய்யாததால வர்ற பிரச்சனை கிடையாது. இது ஒரு பக்கா இன்ஜினியரிங் பிரச்சனை. உங்க கான்ட்ராக்டர் அவரோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த சில மலிவான குறுக்கு வழிகளை பயன்படுத்தியிருக்காரு. அதுதான் உங்க சிங்குக்கு அடியிலேயே உங்க குடும்பத்துக்கு ஒரு மறைமுகமான சுகாதார ஆபத்தை உருவாக்குது. சரி வாங்க, இந்த வாசனைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது பழைய உணவுப் பொருட்கள் அழுகி போறதால வர்ற வாடை இல்ல, இது ஒரு நச்சு வாயு. இந்த நாட்டத்துக்கு உண்மையான காரணம் யாரு தெரியுமா? அதுக்கு பேரு தான் சாக்கடை வாயு அல்லது சியூவர் கேஸ். இதுல முக்கியமா இருக்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபைடுங்கிற ஒரு நச்சு வாயு. இது உங்க வீட்டு மெயின் ட்ரைனேஜ் லைன்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல உங்க கிச்சனுக்குள்ள வருது. உண்மையில நம்ம குழாய்கள்ல இருக்கிற வாட்டர் சீல், அதாவது ஒரு நீர் முத்திரை, இந்த வாயுவை உள்ளே வராம தடுக்கணும். ஆனா அந்த வாட்டர் சீல் எப்படி வேலை செய்யாம போகுது பாருங்க. உங்க பைப் டிராப்ல தண்ணி முழுசா இருக்கும்போது சாக்கடை வாயு உள்ள வர முடியாது. ஆனா அந்த தண்ணி ஒரே இடத்துல தேங்கி கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாயிடும். அப்போ அந்த நீர் பாதுகாப்பு உடைஞ்சிடும். இப்போ என்னாகும்? அந்த நச்சு வாயுவுக்கு எந்த தடையும் இல்ல, அது நேரடியா உங்க கிச்சனுக்குள்ள வந்துடும். பொதுவா இந்த வாட்டர் சீல் செயலிழந்து போறதுக்கு மூணு பொதுவான டிசைன் தவறுகள் தான் காரணம். உங்க கேபினெட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த குற்றவாளிகளை இப்போ நாம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். முதல் தப்பு, பயன்படுத்தப்படுற குழாயோட மெட்டீரியல். கான்ட்ராக்டர்கள் அவங்க வேலையை சுலபமா முடிக்க இந்த மாதிரி வளையற மடிப்பா இருக்கிற குழாய்களை போட்டுடுவாங்க. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் பிளம்பர் எப்போதுமே இப்படி கடினமான உள்ள வழுவழுப்பா இருக்கிற குழாய்களை தான் பயன்படுத்துவார். ஏன் இந்த மடிப்பு குழாய் அவ்வளோ மோசம் கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. அதோட உட்புறத்துல இருக்கிற அந்த மடிப்புகள்ல எண்ணெய் பிசுக்கும் உணவு துகள்களும் சுலபமா சிக்கிக்கும். அங்கே தேங்கி நிற்கிற தண்ணியில பயோஃபில்ம்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா படலம் உருவாயிடும். இதுதான் அந்த நிரந்தர நாற்றத்துக்கான மூல காரணமா மாறிடும். நீங்க என்னதான் கெமிக்கல் ஊத்தி கழுவுனாலும் இதை முழுசா சுத்தம் செய்யவே முடியாது. ரெண்டாவது பெரிய தப்பு, குழாயோட ஆங்கிள், அதாவது அதோட சரிவு. நிறைய பேரு சிங்க்கு அடியில பெரிய குப்பை தொட்டியை வைக்க இடம் வேணுங்கிறதுக்காக குழாய்களை எந்த சரிவும் இல்லாம தட்டையா பொருத்திடுறாங்க. இது ரொம்ப பெரிய இன்ஜினியரிங் தவறு. சரியான முறைப்படி குழாயோட ஒவ்வொரு அடி நீளத்துக்கும் 1/4 இன்ச் சரிவு இருக்கணும். இந்த மாதிரி சரியான சரிவு இருந்தா என்ன ஆகும்? புவியீர்ப்பு விசையே உங்க வேலையை செஞ்சிடும். தண்ணியும் கழிவுகளும் எங்கேயும் தேங்காம வேகமா வெளியேறிடும். இதனால குழாயில அழுக்கு சேரவே சேராது. மூணாவது ரொம்ப முக்கியமான தப்பு, கேஸ் ட்ராப். இதுதான் சாக்கடை வாயுக்கு எதிரான நம்மளோட கடைசி பாதுகாப்பு கவசம். இடது பக்கம் நீங்க பாக்குறது ஒரு மலிவான ஆழமில்லாத ட்ராப். இதுல இருக்கிற கொஞ்சூண்டு தண்ணி சீக்கிரமே ஆவியாயிடும். ஆனா வலது பக்கம் இருக்கிற இந்த டீப் சீல் பாட்டில் ட்ராப்ல அதிக தண்ணி நிற்கும். அதனால அது ஒரு நிரந்தரமான பலமான நீர் முத்திரையை உருவாக்கும். சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எப்படி கொண்டு வரதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. உங்க கிச்சன்ல இனிமே வாடியே வரக்கூடாதுன்னா இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல அந்த பழைய மடிப்பு குழாயை கழட்டி எரிஞ்சிடுங்க. ரெண்டாவது, கடினமான யூபிவிசி குழாய்களை பொருத்துங்க. மூணாவது, ஸ்பிரிட் லெவல் கருவியை வச்சு சரிவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நாலாவது, ஒரு நல்ல டீப் சீல் பாட்டில் டிராப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, முறையான ஏர் கேப், அதாவது காற்று இடைவெளி இருக்கிறத உறுதி செய்யுங்க. ஏன்னா சில சமயம் தண்ணி வேகமா போகும்போது உள்ள ஒரு வெற்றிடம் உருவாகி டிராப்ல இருக்கிற பாதுகாப்பு தண்ணீரையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்துடும். இதுக்கு பேர் தான் சைஃபனிங். இந்த காற்று இடைவெளி அதை தடுத்து நம்ம நீர்முத்திரையை எப்பவும் பாதுகாப்பா வச்சுக்கும். ஓகே, இப்ப எல்லாம் புதுசா மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி பராமரிக்கிறது? இனிமே உங்களுக்கு கெமிக்கலே தேவைப்படாத ஒரு சூப்பரான பராமரிப்பு திட்டத்தை சொல்றேன். இது உங்க குழாயையும் பாதுகாக்கும், உங்க ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, கடையில வாங்கி பயன்படுத்துறீங்களே அந்த பவர்ஃபுல்லான ஆசிட் கிளீனர்கள், அதை தயவு செஞ்சு உடனே நிறுத்துங்க. அது உங்க பிவிஜி ஜாயிண்ட்டுகளை உருக்கி லீக்க உண்டாக்கி நீங்க லட்சக்கணக்கில் செலவு செஞ்ச கேபினட்டையே வீணாக்கிடும். அப்போ எப்படி சுத்தம் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க பாட்டில் டிராப்போட அடிப்பகுதியை கையாலே கழட்டி உள்ள ஏதாவது பெரிய குப்பை சிக்கியிருந்தா அதை எடுத்துட்டு திரும்பவும் மாட்டிடுங்க.
அவ்வளோதான், 2 நிமிஷம் வேலை தான் இது. இந்த வேலைக்கு உங்களுக்கு பெருசா எதுவும் தேவையில்லை. கீழே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பக்கெட், கையில போட்டுக்க கிளவுஸ், அவ்வளோதான். மறுபடியும் சொல்றேன், எந்த விதமான கடுமையான ரசாயனங்களும் இனிமேல் தேவையே இல்ல. சரி, இவ்ளோ செஞ்சு இத மாத்துறதால நமக்கு என்ன லாபம்? முதல்ல உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம். நச்சு வாயு இல்லாத ஒரு வீட்ல நீங்க நிம்மதியா இருக்கலாம். 2வது, உங்க வீட்டு மதிப்பு. கேபினெட்டை பாதுகாக்கறதால உங்க முதலீடு பத்திரமா இருக்கும். 3வதா, மன நிம்மதி. இது ஒரு நிரந்தரமான தீர்வு. திரும்ப திரும்ப வர பிரச்சனை இல்ல. கடைசியா ஒன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கிச்சனோட வெளி அழகுக்காக நீங்க லட்சக்கணக்கில் முதலீடு செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத இன்ஜினியரிங்கை நீங்க பாதுகாக்கிறீங்களா? Like,